வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி நீர் தோசை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சட்னி, குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தாங்க உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஊறின பிறகு வாஷ் பண்ண தேவையில்லை. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாங்க. ஊறின பிறகு இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குன்ட்டு. இப்போது தேங்காய் மேலே இருக்க அந்த கலர் இதனா அந்த தோல் ஓடுகிட்ட ஒட்டி இருக்கும் பாருங்கள். அதை நான் ப்ரௌன் கலர் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கப்பு தேங்காய்ங்க, அதுவும் அரிசியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேங்காயை நீங்கள் இந்த மாதிரி அந்த தோலை ப்ரௌன் கலர் தோலை எடுத்துட்டு நீங்கள் போடும்போது தாங்க வெள்ளையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி நல்லா எடுத்து வந்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை இது பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு அரிசி நான் எடுத்திருக்கேன்னு அந்த கப்பாலேயே கிட்டத்தட்ட 3 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. 1க்கு 3 நீங்கள் ஒரு கப்பு அரிசினாக்கா 3 கப்பு தண்ணி விட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணியோட ரேஷியோ இருக்கணுங்க. நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. தோசை மாவோட நல்லா தண்ணியாக இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, உடனே ஊற்றிடலாங்க. இப்போ தோசைக்கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டுங்க. நீங்கள் இப்படி துணியால் கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே தான் நம்ம மாவை ஊற்றணுங்க. ஆறின பிறகு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக இப்படி கல் நல்லா சூடான பிறகு மேலே தூக்கி இப்படி ரவா தோசை ஊற்றுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க. டக்குன்னு இது வெந்துடும். மூடி கூட வைக்க தேவையில்லை, உடனே வெந்துருங்க. பாருங்கள் எப்படி வேகமாக குக் ஆகிடுச்சுன்ட்டு. கீழே நல்லா கருக்க விட வேண்டாம், கலர் மாற விட வேண்டாம். அப்படியே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் கீழே எப்படி வெள்ளையாகவே இருக்குன்ட்டு. இப்படி தாங்க நீர் தோசைன்னா இப்படி தாங்க இருக்கணும். இப்படி மடித்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கலர் மாறாமல் எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம தேங்காய் அந்த தோல் இது ப்ரௌன் கலர் தோலை இதை கட் பண்ணி எடுத்துட்டேனாக்கா பச்சரிசிக்கு இதுக்கும் நல்லா வெள்ளையாக இருக்குங்க. நீர் தோசைன்னா வெள்ளையாக இருந்தால் தாங்க பார்க்க நல்லாவும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி நல்லா டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஊற்ற போகும்போதும் அந்த பவுலில் இருக்க மாவு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுட்டே இப்படி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா கீழே மாவு திக்காக செட் ஆகிடும், மேலே தண்ணியாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இப்படி ஊற்றி விட்டு எடுங்க. இந்த ஒரு கப்பு பச்சரிசி நம்ம ஊற வச்சு செஞ்சதில் தாராளமாக ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. நல்லா ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்கன்ட்டு எதிர்பார்க்குறேங்க. பாருங்கள் இதை செஞ்சுட்டு இப்படி மடக்கி வச்சுட்டு சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அப்படியே குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே கொடுக்கலாங்க. நம்ம பெரியவங்க இருந்தால் கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. இந்த சட்னியை உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல் டைமில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு அதுக்கும் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் இப்படின்னு ரொட்டீனாக நம்ம எப்போவுமே இது பண்ணுவோங்க டிஃபனுக்கு. இது நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்க. குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. நான் செஞ்ச இந்த நீர் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு என்கரேஜிங்காக கமெண்ட்ஸில் சொல்லும்போது எனக்கு இன்னும் புது புது வீடியோ போடணுன்ட்டு தோணுங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே நல்லா தேக ஆரோக்கியத்தோட ஹெல்த்தியாக இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.